வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் கொஞ்சம் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. மணி 5 மணி. ஆஃபீஸ்க்கு கூட வந்து டெய்லி காலையில் 7 மணி தான் எழுந்திரிப்போம். ஆனால் சாட்டர்டே சண்டே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஷார்ப்பாக 4:45 எழுந்திரிச்சிருவோம். இன்றைக்கி புது ட்ரெஸ் போடுறோம் அப்படின்றனால பயங்கர எக்ஸைட்டடோடு எழுந்திரிச்சிருக்கேன். என்ன தீபாவளி பொங்கலாங்க, சின்ன வயசுல 3 மணிக்கு எந்திரிச்சு புது ட்ரெஸ் போடுறோம். இவர் அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்காரு. புது ட்ரெஸ் போடுறேன்னு உனக்கு ஜாலியாக இல்லையா புது ட்ரெஸ் போடுறது? ஜாலியா இருக்குது. போய் போட்டு சூப்பர். எப்படி புது ட்ரெஸ்ல இன்னைக்கு மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியட்டும், அப்புறம் அப்டேட் பண்றேன். இவர் எவ்வளோ அடிக்கிறாருன்னு பார்த்துட்டு. ஓகே இவ்வளோ குஷி ஆகாத ஒரு மனுஷனுக்கு நைட்லாம் தூக்கமே வரலையே. எனக்கு தான் புது ஜெர்சி அப்படின்றதுனால தூக்கம் வரல. சூப்பராக இருக்கு. இருங்க, நம்ம கவின் பாய் வந்துட்டான். தீபாவளி விட இன்னைக்கு தான் நமக்கு சந்தோஷம் அதிகம். கரெக்டா ஒத்துக்கிறியா? தீபாவளியில முடிஞ்சு 10வது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். 10வது வரைக்கும் தான் சந்தோஷமா? புது ஜெர்சியில் எப்படி இருக்கு? தூள் பறக்குது தம்பி, தூள் பறக்குது. சூப்பராக இருக்கியா? வா போய் ஜெயிச்சுட்டு வரும். இவர் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன்னு இருக்காரு. ஆமாம். ஸோ இவரோட ஜெர்சி நேற்று போன விலாகில் காட்ட முடியல. ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பிங்க. நம்பர் யாரோட நம்பர்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ரோஹிதா? எங்கள் டீமில் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா இருப்பாங்க. எங்கள் டீமில் மட்டும்தான். எங்கள் டீமில், அதாவது நம்ம டீமில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்கன்றீங்களா? ஆமாம். ஒரு ஆள் சென்னைக்கு, ஒரு ஆள் மும்பைக்கு, ஒரு ஆள் ஆர்சிபிக்கு. ஆனால் எங்கள் பேரில் சூப்பர் கிங்ஸ்ன்றது இருக்கும். அது ஒரு உள்நாட்டு சதி, வேற வழி இல்லை. அந்த சதி யாரும் இல்லை. நல்லதான 3 வருஷம் கூட அவர் நம்ம டீம்ல இல்ல. நான் தான் விட்டுருப்பாரு போறதுக்கு. யாரு இந்த பேர் வைக்கும் போது இவர் இல்லை. இருந்திருந்தா போராட்டம் நடந்து முடியாது நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். துபாய் இந்தியன்ஸ் வைக்க சொல்லியிருப்பாரு. வாய்ப்பு அதிகம். இருக்காங்க. நல்ல வேலை அவர் இல்லாதனால நாங்கள் எங்கள் சிங்கத்தை நெஞ்சில் ஏந்திருக்கோம். எல்லாரும் சிங்கத்தை நெத்திரியும் தோல்லையும் தயா வச்சிருப்பாங்க, நான் என் நெஞ்சில வச்சிருக்கேன். எஸ் ப்ரோ, வாங்க போகலாம். ஜெயிஸ்ட் வெற்றியோடு திரும்புவோம். கிளம்புங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள ஃபுல் செட்டப்பில் இருக்கார். என்னோடய ஷூவும் வந்து நம்ம ஜெர்சி கலருக்கே மேட்ச் ஆகிடுச்சு. ஆகலை, இவர் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. போய் ஸோ கிளம்பியாச்சு. டீம் மொத்தத்துக்கும் வந்து இப்போ போய் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெர்சி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். நான் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:46 தெரியுதான்னு தெரியல. 5:46 ஆல்மோஸ்ட் 6க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு டைமும் சாட்டர்டே சண்டே எந்திரிக்கும் போது கொஞ்ச நேரம் கூட அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு எந்திரிக்கிற மாதிரி எஃபர்ட்டையோ இல்லை இதுக்கு எந்திரிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒர்க்கில் காமிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். நான்லாம் இந்நேரம் சீனியர் டைரக்டராக இருப்பேன். நான் மட்டும் இல்லை, என் டீமுன்னு இல்லை, விளையாடுற பசங்க எல்லாருமே. ஸோ மேபி இதுதான் வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பயங்கரமாக இன்வால்வ் ஆகி பண்ணுவோன்றதும் என்னமோ. ஆனால் நம்ம வேலை என்ன வேலை பிடிக்கும்னே தெரியலையே. காசு கொடுக்கணும்னு வேலை பார்க்குறோம். கூடி சீக்கிரம் நமக்கு என்ன பிடிக்குன்றது தெரிஞ்சு நம்ம கெரியரே அதில் மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம். எல்லாருமே ட்ரை பண்ண போகிறோம். நான் கரெக்டாக தாங்க இருக்கேன். 1/2 மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குங்க. நீங்கள் கோடுறா உங்களை பிடிக்குமா? சாரிங்க, நான் பார்க்குற வேலை எனக்கு பிடிக்காதுங்க. வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும். அதாவது இப்போ எப்படி கிரிக்கெட்டுக்கு எந்திரிச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு கிளம்புறோமோ அந்த மாதிரி டெய்லி எந்திரிச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு கிளம்பி போய் அந்த டே டு டே ஜாபை பார்த்துட்டு வரணும். அது என்னன்றதை நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன். வீடியோ பிடிக்கும், பட் ஃபுல் டைமாக அது கொஞ்சம் கஷ்டம் நமக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, எதையாச்சும் சொல்லியா, ஒரு லவ் ஃபார் கண்டென்ட் மேக்கிங் அது பிடிக்கும். பட் ஸ்டில்
இது ஒரு ஃபுல் டைம் ஆகலான்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்படின்னா இந்த தெருவில் போகிற ஆன்டி மாதிரி அப்படியே பார்த்துட்டு விட்டு வரல அந்த மாதிரி சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு எது இந்த வீடியோ போடுறது எதை குண்டி ஏதோ நான் கொடுக்குறேன் நீ கொஞ்ச நேரத்துக்குன்னா இது வந்து ஒரு எப்படி ஃபுல் சொல்றது டைமாக பண்ண முடியாதுல்ல. ஃபுல் டைமா பண்ண தெரியல போற ஆன்ட்டியா இவ்வளோ கேவலமான ஒரு எக்ஸாம்பிள். நல்லா இருந்தது கொஞ்ச நேரம் ஆன்ட்டி பாக்குறது தான், பட் தப்பு இல்ல. என்ன இதெல்லாம் சும்மா சொன்ன மாதிரி அதுல வாழ முடியாதுன்றீங்களா? ஆமாம், வேலைன்றது ஒய்ஃப் மாதிரி. வேறன்றது ஒய்ஃப் மாதிரி சொல்ல வரல, ஒய்ஃப்லாம் வந்துட்டு வேற மாதிரி. ஒய்ஃப் வேற மாதிரியா? ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரிங்க. ஸோ என்னன்னா ஆன்ட்டி நமக்கு பிடிச்சாலுமே அதாவது ரெகுலரா ஐயோ ஆனானப்பட்ட வசூல் ராஜாவே ராங் சைடு எடுக்க வச்சிட்டியா நீ? இவர் தாங்க அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாரு எனக்கு. ஏன்னா இவரை இவர் அந்த மாதிரி தாங்க பார்ப்பாரு, அதெல்லாம் நாங்கள் சொல்கிறேன். ஏங்க கம்மியும் தாங்க ஆன்ட்டி வேறியன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நீங்க போன வைக்கிறீங்களா இல்லையா? நான் வீடியோ எடுக்கிற உட்காந்துருக்கேன். அவன் வந்து இப்போ நாங்கள் காரில் போகிறது ஸ்டோரி போடுறதுக்கு அவன் ஆளுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஆளுக்கு இப்ப பக்கத்துல இருக்க ஆன்டிக்கு ஓ எல்லாரும் ஆன்ட்டிக்காங்க, சாரி. நெருப்பு பிஞ்சு போகும். கேப்டன் டெலிவரிக்கு வந்துட்டாரு. மூணாம் நம்பர் யாரா பாத்தியா? ஸோ குட்டி சாத்விக்கோட டிஷர்ட் வந்துருச்சு. அவங்க அப்பனோடது எங்க வெய்ய ரெண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க டீமோட குட்டி கொஞ்சம் ஜெர்சி திரும்படா இந்த பக்கம் முன்னாடி காமிடா. சூப்பர்ரா டேய். ஸோ இதே மாதிரி 1 2 நம்ம இன்னொரு பிளேயிங் 11 ரெடி பண்ணுவோம். ஜூனியர்ஸ் துபாய் சூப்பர் கிங்ஸ். கவின் பொண்ணையாவது கிரிக்கெட் டீம் அடுக்குவியா? ஏன் பையன் அப்பதான் கிரிக்கெட் ஆட உங்களை நம்பில பொண்ணு அனுப்பிச்சோம்னா உங்க பையனை நம்பில பொண்ணு அனுப்பிச்சு சரி விடு. பையனே அனுப்ப இமோஷனல் டேம் இட். நைஸ் ஒன் ப்ரோ. குட்டி ஃபரீத் எப்போ வருவான்? அடிச்சா மாதிரி தூங்கி இருக்காங்க. அடிச்ச மாதிரி குட்டி ஃபரீத் எப்போ வருவான்? சாத்விக்கு டிஷர்ட் அடிச்சிட்டோம். இந்த டிஷர்ட்டே அவனுக்கு தான் கொடுக்கணும் போல. என்னடா இது இத்தனோண்டு இருக்கு. எல்லாம் நீ என்ன சைஸ் தப்புடா. எம்மா எல்லாம் எம் கேட்டேன்டா. ஸோ ஃபோட்டோ ஷூட்டில் இறங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேக் கோ பேக் இப்போ கோ பேக். போட்டோ எடுக்கிறப்ப என்ன விளையாட்டு போறாங்க. ஸோ ஹியர் இஸ் அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். வணக்கம் கேப்டன். இவரை ரெகுலராக வர சொல்லுங்க கேப்டன் டீமுக்கு. A few moments later. ஸோ இதுதான் டக் அவுட். இன்னைக்கு மேட்ச் இங்கே நடந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்க க்ரீன் பிச் மாதிரி இருக்கும், அது பின்னாடி புல் வளர்ந்துருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆன் ஸ்ட்ரைக் தீபக் அண்ட் ரேவந்த். நான் உங்களுக்கு வந்து லைவ் ஸ்கோர் காட்டுறேன், தெரியுதான்னு தெரில. ஸோ 14 ஓவர்ஸ்க்கு வந்து 116 அடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில். நான் 37 ரன் அடிச்சிருக்கேன். ஸோ கிளாரிட்டி ரொம்ப உடஞ்சிருக்கும் பிகாஸ் ஜூம் போகிறேன். 6 தீபக் ஆனந்த் கொளுத்திட்டு இருக்கான் போட்டு. இதோட 7 6 அடிச்சிட்டான். ஸோ தீபக் ஆனந்த் வந்து 14 பால்ல 50 போட்டிருக்காப்புல. எத்தனை சிக்ஸ்ரா? 8 6. ஒரு நிமிஷம். ஸோ 8 6 50 ரன்னு. ரேவந்த் வந்து 24 பாலுக்கு 41 ரன். டீம் ஸ்கோர் 16 overs 154. சிவாஜி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ சொல்கிறேன், நீங்கள் இங்கே வாங்க. ஓ என்னை பற்றி தான் பேசுனீங்களா? இங்கே வாடா. டீம் அடிக்கும் தெரியும்ல, நம்பிக்கை வந்துருச்சா? ஸோ எங்கள் டீமின் நம்பிக்கை நட்சத்திரம் தீபக் கொளுத்தி விட்டான். என் ஆளுங்களை தொடணும்னா என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம். ஸோ ரேவந்த் 50 பேட்டா ஃபர்ஸ்ட் புது பேட் வாங்கி அடி பொளந்துருக்கான். ஸோ தட்ஸ் அன் எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் கேப்டன் ரேவந்த். எப்படி சந்தோஷமா இருந்ததா? புது பேட் வேலை செஞ்சதா? ஆமாம் கரெக்டு தான். ஸோ எவ்வளோ ரன் அடிச்சிருக்கேன்னு தெரியுமா? 62 அடிச்சுன்னா. ஆமாம். குமார் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பார்த்து இல்லை. ஃபர்ஸ்ட் 50 புது பேட்டில். எல்லாருக்குமே புது பேட்டு பொன்னாட்டி வாங்கி கொடுத்தா வெற்றிகரமாக தான் அமையுது இல்லை? 20 overs up. ஸ்கோர் வந்து 20844. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கோர்? ஸோ வெரி குட் பேட்டிங் ஃப்ரம் தீபக் ஆனந்த். 66 runs மிஸ்டர் தீபக். அண்ட் குட் அம்பைரிங் ஃபார் இட். கை கொடுங்க.
தேங்க்யூ. 2 hours later. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கீப் அப் த மொமெண்டம். எஸ், இட்ஸ் அ குட் பேட்டிங், குட் பவுலிங். ஓவரால் ஒரு நல்ல ரவுண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது எல்லார்கிட்டையும் இருந்தோம். இனிமேல் கொஞ்சம் வேலையாக முடிச்சிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மேட்ச்லேருந்து யார் யார் வின் பண்ணுறோமோ பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச்க்கு கேப்டன் கையால் ஒன்று வழங்க போகிறாரு. ஸோ இன்னைக்கு வந்து அதிரடியாக விளையாடிய தீபக் அண்ட் 2 wickets. ஸோ இட் கோஸ் டு தீபக். கேப்டன் ஆனா வெல் டன், வெல் டன். கீப் அப் த மொமெண்டம். இன்னும் அடிக்கணும், ஜெயிக்கணும். ஓகே, வெல் பேட்டிங் மேன். பேட்டிங் எப்படி? வாயில கிடைச்சா எல்லாரும் ஃபர்ஸ்ட் மேட்ச்